பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோட்ல இங்க ராதிகா வீட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நான் வீட்ட விட்டு கிளம்ப போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க ராதிகா அவங்க அம்மா கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராதிகாவோட அம்மா வந்துட்டு, "நீ எதுக்கு ராதிகா அழுதுட்டு இருக்க? அந்த பாக்கியாவும், அந்த ஈஸ்வரி அம்மாவும் சேர்ந்து ஏதோ ஒண்ணு பண்ணி கோபிய வந்து அங்க இட்டுன்னு போயிட்டாங்க. நான் போயிட்டு அவங்க வீட்ல பேசிட்டு வரேன். என்ன ஏது சொல்ட்டு, நீ இங்கேயே இரு." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகாவோட அவங்க அம்மா பேச, இந்த பக்கம் ராதிகா வந்துட்டு, "இல்லம்மா நீ போகாத. இப்போதைக்கு நீ போய் அங்க எதுவும் பிரச்சனை பண்ணாத. கோபி தானே இஷ்டப்பட்டு அங்க போனாரு. அவர் அங்கேயே இருக்கட்டும். நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணாம நம்ம கிளம்பி போயிடலாமா?" அப்படிங்கிற மாரி ராதிகா அழுதுட்டே பேசும்போது, இதெல்லாம் பார்த்துட்டு ராதிகாவோட அம்மா வந்துட்டு உடனே வந்து ராதிகா கிட்ட சொல்லிட்டு, "இல்ல ராதிகா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் இப்பவே போயிட்டு அந்த பாக்கியம் என்ன ஏது கேட்டு வரேன். கோபி மாப்பிள்ளைய நான் இப்பயே கூட்டிட்டு வரேன். அவர் என்னன்னு கேட்டு" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருந்து கிளம்பி இங்க ராதிகாவோட அம்மா பாக்கியா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு கோவமா செல்விட்ட பேசிட்டு இருக்காங்க. "பாரு செல்வி, அத்தான என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாரு. இப்போ வீட்டுக்குள்ள வேற கூட்டிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு, அவரு சாப்பாட நான் ஆக்கி போடணுமா? இதெல்லாம் என்ன என் தலையெழுத்தா என்ன? நான் எதுக்கு அவர பார்த்துக்கணும்? நான் தேவையில்லன்னு சொல்லி தானே அவர ஒதுக்கியிருந்தேன். இப்ப எதுக்கு அவரே வந்துட்டு வீட்டுக்குள்ள வராரு?" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா செல்விகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது செல்வி வந்துட்டு, "ஆமாக்கா, இதுல வேற நீ வரதுக்கு முன்னாடி அந்த கோபி சார கூட்டிட்டு வந்துட்டு என்ன வேற ஆர்த்தி தான் எடுக்க சொன்னாங்க. நானும் ஜெனியும் வந்து எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டோம்க்கா. அப்பயே வந்துட்டு இங்க அவங்க மாமியார் வந்துட்டு கோபி சார வந்து உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க." அப்படிங்கிற மாரி இங்க செல்வி சொல்லவும், அந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு சைடு கோவமா நின்னுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இங்க கரெக்ட்டா ராதிகாவோட அம்மா வந்துட்டு வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள விறுவிறு வரவும் இந்த பக்கம் செல்விய பார்த்துட்டு, "பாருக்கா வந்துச்சு பாரு இன்னொன்னு. இப்ப இதுகிட்ட வேற சொல்லி சமாளிக்கணும். நீங்களே எதனா பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி செல்வி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ராதிகா அம்மா வந்துட்டு, இங்க பாக்கியாவ பார்த்து கேட்குறாங்க, "என்ன பாக்கியா, குடும்பமா சேர்ந்து நடிக்கிறீங்களா? எல்லாமே ஒரு திட்டம் போட்டு என் மாப்பிள்ளைய வந்து கொண்டு வந்தீங்களா வீட்டுக்குள்ள?" அப்படிங்கிற மாரி இங்க சொல்லவும், இந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு, "யாரும் இங்க திட்டம் போட்டுலாம் கொண்டு வரல. உங்க மருமக கோபி வந்துட்டு இங்க வரதுக்கு காரணம் நான் கிடையாது. எனக்கு அதுல இஷ்டமே கிடையாது. நீங்க வரதுக்கு காரணம் யார கேட்கணும் அப்டின்னா, உங்க மருமகளோட அம்மாவ போய் கேளுங்க. என் மாமியார போய் கேளுங்க. அவங்க தான் வந்து கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல அவங்கள வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே தான் பிடிக்கல." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லவும், இந்த பக்கம் ராதிகா அம்மா வந்துட்டு, "நடிக்காத. எல்லாம் ஒரே களவாணிங்க தானே. எல்லாருமே சேர்ந்து தான் அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. நான் போயிட்டு என்ன ஏது கேட்கிறேன் உன் மாமியார." அப்படி சொல்லிட்டு இங்க ராதிகா அம்மா வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு ஈஸ்வரிட்ட பேச வராங்க. அப்படி ஈஸ்வரிட்ட பேசும்போது தான் ஈஸ்வரி வந்துட்டு ராதிகாவ அம்மா பார்த்துட்டு, "நீ எதுக்கு இப்ப வீட்டுக்குள்ள வந்த? நீ வெளியில போ. இப்ப எதுக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள வர?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, இந்த பக்கம் ராதிகா அம்மா வந்துட்டு, "நான் எதுக்கு வீட்டுக்குள்ள வரக்கூடாது? என் மாப்பிள்ளைய கொண்டாந்து நீங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. ஏதேதோ பண்ணி அவர கூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்ப நான் அவர பார்க்கணும். அவர பார்த்து பேசியே ஆவணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது ஈஸ்வரி வந்துட்டு, "நீலாம் கோபிய பார்க்க முடியாது. கோபி என் பையன். அவனுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா நான் தான் பார்த்துப்பேன். அவனுக்கு நான் மட்டும் தான் இருக்கேன். அவனுக்கு வேற யாருமே இல்ல. நீலாம் மொதல்ல வீட்ட விட்டு வெளிய கிளம்பு. உங்க வீட்ல இருந்த வரைக்கும் தான் அவன் அப்படி ஆயிட்டான். நீயும் உன் பொண்ணு ராதிகாவும் சேர்ந்து தான் அவன அப்படி ஆக்கி விட்டீங்க. இதுக்கு மேலயும் என் பையன அப்படி ஆக விட மாட்டேன். நீ மொதல்ல இந்த வீட்ட விட்டு வெளிய கிளம்பு." அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி சொல்ல, இந்த பக்கம் ராதிகாவும் அம்மா வந்துட்டு, "என் மாப்பிள்ளை எங்க இருக்காரு இப்போ? நான் பார்த்தே ஆவணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "நீ சொன்னா கேட்க மாட்டியா? வெளியில போ." அது உடனே இங்க ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியா கூப்பிடுறாங்க. "பாக்கியா இங்க வா. இவள வெளிய போ சொல்லு." அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாக்கியா உள்ள வந்துட்டு ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "அத்த, அவங்க மருமகன அவங்க பார்க்க வராங்க. நீங்க விடுங்க அவங்கள. அவங்க போய் பார்த்துட்டு வரணும்." அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "என்ன பாக்கியா, இவளுக்கு ஆதரவா நீ பேசிட்டு இருக்கியா? நம்ம வீட்ல இருக்கான் கோபி. அவனுக்கு தான் நீ ஆதரவா பேசணும். இவளுக்கு என்ன நீ ஆதரவா பேசிட்டு இருக்க?" அப்படி கேட்கும்போது, "நான் எதுக்கு கோபிக்கு ஆதரவா பேசணும்? அவங்க மருமகன் அவங்க தானே பார்த்தாகணும். நீங்க தேவையில்லாம அவர கூட்டிட்டு வந்துட்டு இவங்க கிட்ட சண்டை போட்டுருக்கீங்க. நீங்க பண்றது அது தப்பு." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லவும், இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "பேசுவ பாக்கியா, நீ பேசுவ. என்னென்ன பேசுறியோ பேசு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் ராதிகா அம்மா வந்துட்டு பாக்கியா கிட்ட கேட்குறாங்க, "கோபி எங்க இருக்காரு?" அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் எங்க பாக்கியா வந்துட்டு, "மேல போங்க, மேல தான் இருக்காரு." அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுறாங்க. அதுக்கப்புறம் எங்க ராதிகா அம்மா வந்துட்டு கோபி இருக்கிற ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போயிட்டு பிறகு கோபி வந்து படுத்துட்டு இருக்காரு. படுத்துட்டு பார்த்தீங்கன்னா, எங்க ராதிகா அம்மா வந்து உள்ள போறாங்க. பின்னாடியே வந்து ஈஸ்வரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க ராதிகா அம்மா உள்ள போயிட்டு, "மாப்பிள" அப்படின்னு கூப்பிடும்போது, இந்த பக்கம் கோபி எழுந்து உட்காந்துறாரு. உட்காந்துட்டு ஒரு மாரி தயக்கத்திலேயே உட்கார்றாரு. "வாங்க அத்த உட்காருங்க." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராதிகா அவங்க அம்மா வந்துட்டு, "மாப்பிள நீங்க முதல்ல கிளம்புங்க. நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. நீங்க எதுக்கு இங்க வந்து இருக்கீங்க? இவனுங்கலாம் நீ மாட்டிக்கணுமா திரும்பி வந்து? நீங்க கிளம்புங்க. நம்ம வீட்டுக்கு போலாம்." ராதிகா வேற அழுதுட்டு இருக்கா நீங்க இல்லாம. உங்க பொண்ணு மயு வேற நீ வருவ சொல்லிட்டு அவ்வளோ ஏக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. நீங்க என்னடா இந்த வீட்ல வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க கிளம்புங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா அவங்க அம்மா வந்துட்டு கோபி கூப்பிட, இந்த பக்கம் கோபி வந்துட்டு, "அத்த" அப்படிங்கிற மாரி பொறுமையா பேசுறாரு. அதுக்கு ராதிகா அவங்க அம்மா வந்துட்டு, "என்ன மாப்பிள என்னாச்சு? கிளம்பு வாங்க போலாம்." அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் வந்துட்டு கோபி வந்துட்டு, "இல்ல அத்த நான் வரல. நான் இங்க தான் இருக்க போறேன்." அப்படின்னு சொன்ன உடனே ராதிகா அம்மா வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. "என்ன மாப்பிள என்ன சொல்றீங்க?" அப்படி கேட்கும்போது, "இல்ல அத்த, நான் இப்போதைக்கு இங்கேயே இருந்துக்கிறேன். எனக்கு இதுதான் சரியான இடமா தோணுது. எங்க அம்மா கூட நான் இருந்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, இங்க ராதிகா அவங்க அம்மா வந்துட்டு உடனே கோவப்பட்டு, "மாப்பிள நீங்க என்ன பேசுறீங்க தெரியுதா? ராதிகா வந்துட்டு அங்க இருக்கா. ராதிகாவ வச்சுட்டு நீங்க இந்த வீட்ல இருக்கீங்கன்னு சொல்றீங்க. இந்த வீட்ல இருக்கீங்கன்னா உன்ன சும்மா விட மாட்டாளுங்க. உன்ன நிம்மதியா கெடுத்துருவாளுங்க. நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம்."
இதெல்லாம் வந்துட்டு இவனுங்க சும்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க. நீங்க எப்பதான் இந்த வீட்டுக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு காத்திருந்து இந்த வேலைய பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிற மாரி ஈஸ்வரிய பார்த்து ராதிகா சொல்லவும், அந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு பார்த்து பேசு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் கோபி வந்துட்டு, "கொஞ்ச நேரம் நிறுத்துங்க அத்த. நான் சொல்றத கேளுங்க. நான் இப்போதைக்கு அங்க வரல. நான் இங்கேயே இருந்துக்கிறேன். எங்க அம்மா கூடயே இருந்துருக்கேன்." அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லவும், இந்த பக்கம் ராதிகா அம்மா வந்துட்டு, "மாப்ள நீங்க பேசுறதெல்லாம் சரியா இருக்கா? உங்க ராதிகா தனியா இருக்கா? அவள நெனச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ எவ்வளோ கஷ்டப்படுவா ராதிகா." அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். இங்க கோபி வந்துட்டு, "எனக்கு அதெல்லாம் புரியுது அத்த. இருந்தாலும் நான் இங்க இருந்தா சரியா இருக்கும்." அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லவும், இந்த பக்கம் ராதிகா அம்மா வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு மாரி தயக்கத்துல நிக்கிறாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "அதான் சொல்லிட்டான்ல என் பையன் கோபி. உங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டான் இதுக்கு மேல. உங்களுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க முதல்ல வெளியில கிளம்பு." அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி ராதிகா அம்மாட்ட சொல்லவும், இந்த பக்கம் ராதிகா அம்மா வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு மாரி தயக்கத்திலேயே ரூம்லேருந்து வெளிய வந்துட்டு, வீட்லருந்து வெளிய கிளம்பி போயிட்டுருக்காங்க. நேரா இங்க போனோனே ராதிகாவ பார்க்குறாங்க. ராதிகாவ பார்த்த உடனே ராதிகா கேட்குறாங்க, "என்னம்மா ஆச்சு? என்ன சொன்னாங்க? அவரு வராராமா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, இங்க ராதிகா அம்மா வந்துட்டு, "இல்ல ராதிகா, உன் மாப்பிள வரமாட்டாரு போல இருக்குது. அவரு அங்கேயே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவங்க அம்மா கூட தான் இருப்பாராம். என்ன பண்றது தெரியல." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா அம்மா வந்துட்டு ஒரு மாரி சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்கும்போது ராதிகாக்கு, "நான் தான் சொன்னேன்லம்மா, அவருக்கு அங்க இருக்கறது தான் புடிச்சிருக்கு. அதான் அவரு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் அங்கேயே இருந்துகட்டும் விட்டுரு." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகாவும் சொல்லிர்றாங்க. இந்த பக்கம் மொய்யும் வந்துட்டு, "அம்மா அப்ப டாடி இதுக்கு மேல வரமாட்டாராம்மா. நம்ம டாடிய என்னால பார்க்கவே முடியாதா? எனக்கு டாடிய பார்க்கணும் போல இருக்கு." அப்படி சொல்லும்போது, இந்த பக்கம் ராதிகா உடனே அழ ஆரம்பிச்சுர்றாங்க.